ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. புதுக்கோட்டையில் முகாம். மெயின் ரோடில் இருந்து பெரிய சத்திரத்தில் தங்கியிருந்தார் பெரியவா. இரவு கால பூஜை முடிந்ததும் தனக்கு கைங்கரியம் பண்ணும் நாகராஜனை கூப்பிட்டு, அப்பா நாகு, நாளைக்கு விடிய காலம்பரம் 3:30 மணிக்கெல்லாம் நான் எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணியாகணும். நீ ஞாபகம் வச்சுக்கோ என்றார். உத்தரவு பெரியவா. சரியா 3:30 மணிக்கு ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று நாமாவளி கோஷம் பண்றேன் பெரியவா என்றான் பவ்யமாக. நமட்டு சிரிப்புடன் சிரித்து கொண்டே, 3:30 மணிக்கு உங்களை எழுப்பி விடுறேன்னு சொன்னா அவ்வளவு நன்னா இருக்காதுங்கிறதாலே ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சொல்றேன்னு சொல்றியாக்கும். சரி, அப்படியே பண்ணு. ராத்திரி 11 மணிக்கு எல்லோரும் படுத்து கொண்டாயிற்று. பெரியவாளும் சயனத்துக்கு போய்விட்டார். நாகுவுக்கு ஒரே கவலை. அங்கே எங்கேயும் கடிகாரம் இல்லை. அவனிடம் இருப்பதோ அவனுடைய மாமா பூனல் கல்யாணத்துக்கு பிரசன்ட் பண்ணின பழைய வாட்ச். அது கூட பழைய ட்ரங்க் பெட்டிக்குள் இருக்கு. ஏனென்றால் பெரியவாளுடன் இருக்கும்போது கட்டிக்கொள்வது அவ்வளவு நன்றாக இருக்காது என்பதால் தான். தானும் படுத்து தூங்கிவிட்டால் பெரியவாளை எப்படி எழுப்ப முடியும்? என்ன பண்ணுவது? நேராக போய் தன் பெட்டியில் இருந்த வாட்சை எடுத்துக்கொண்டான். சத்தமில்லாமல் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ண ஆரம்பித்தான். பல தடவை பண்ணினான். சரியாக மணி 3:30. கைகளை கட்டிக்கொண்டு பெரியவா சயன அறையில் வாசலில் நின்று சன்னமாக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று நாமாவளி போட்டான். சிறிது நேரத்தில் சாட்சாத் பரமேஸ்வரனான பெரியவா மந்தஹாசத்தோடு வெளியே வந்து அவன் அருகே அவனுக்கு மட்டும் விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார். எப்பேற்பட்ட பாக்கியம்! ஸ்நானத்துக்கு ஏற்பாடு பண்ணினான் நாகு. அடுத்தடுத்த நாட்கள் அதே மாதிரி இரவு முழுக்க பாராயணம். சரியான 3:30 மணிக்கு ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நாமாவளி. பெரியவாளுடைய காண கிடைக்காத விஸ்வரூப தரிசனம் என்று நாகு திக்கு முக்காடி போனான். பெரியவாளுடைய காண கிடைக்காத விஸ்வரூப தரிசனம் என்று நாகு திக்கு முக்காடித்தான் போனான். ஆனால் பெரியவாளின் மேல் இருந்த பிரேமை அவனுக்கு பலத்தை கொடுத்தது. 4வது நாள் இரவு வேஷ்டியில் வாட்சை சொருகிக் கொண்டு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணி கொண்டிருந்தான். பாவம், தன்னை அறியாமல் தூங்கிவிட்டான். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மதுரமான தெய்வீக குரல் அவனை எழுப்பியது. தூக்கி வாரி போட்டபடி எழுந்தான். எதிரே கருணை ததும்பும் சிரித்தபடி அவனை தேடி வந்து விஸ்வரூப தரிசனம் தந்தார் அந்த பரமேஸ்வரன். மிகுந்த வாத்சல்யத்துடன், குழந்தை, மணி சரியா 3:30 ஆறுதடா. அசதிலே பாவம், நீ தூங்கி போயிட்டே போல இருக்கு. வாட்சை பார்த்தால் 3:30. இவனுக்கே ஒரே ஆச்சரியம். வாட்சை பார்க்காமலேயே பெரியவா எப்படி கரெக்டா 3:30ன்னு சொன்னார்? மறுநாள் பக்கத்தில் ஒரு பித்தளை சொம்பில் ஜலத்தோடு அமர்ந்தவன், கண்ணில் ஜலத்தை விட்டு அலம்பிக்கொண்டு பாராயணம் பண்ணி கொண்டிருந்தவன் 2:30 மணி வரை ஓட்டிவிட்டான். பாவம், தன்னை அறியாமல் தூங்கிவிட்டான். முந்தின நாள் போலவே பெரியவா வெளியில் வந்து இவன் தூங்குவதை, பக்கத்தில் சொம்பில் ஜலம் இருந்ததையும் கண்டு சிரித்து கொண்டே நாமாவளி போட்டு அவனை எழுப்பினார். மணி சரியாக 3:30. ஆச்சரியத்தின் உச்சிக்கே போய்விட்டான் நாகு. அன்று மதியம் மெதுவாக பெரியவா முன்னால் போய் நின்றான். என்னடா நாகு, நமஸ்காரம் பண்ணிட்டு நிற்கிறதை பார்த்தா ஏதோ எங்கிட்ட கேட்கணும் போல இருக்கே. என்ன தெரியணும் கேளு. அதெல்லாம் ஒன்றுமில்லை பெரியவா, எனக்கு தெரியும். 2 நாளா நாம தூங்கி போயிடுறோமே. பெரியவா எப்படி இவ்வளவு கரெக்டாக 3:30 மணிக்கு எழுந்து வரார்? அவர்கிட்ட கடிகாரம் கூட கிடையாதே. எப்படி மூழ்கிக்கிறாருன்னு தானே குழம்பி இருக்கே, இல்லையா பின்ன? ஆமாம் பெரியவா, என்னென்ன தெரியலை. 2 நாளா என்னையும் அறியாமல் தூங்கி விடுகிறேன். பெரியவதான் சரியா 3:30க்கு எழுந்து வந்து என்னை எழுப்பி விடுறேன். எனக்கு ரொம்ப வெக்கமாயிருக்கு. 3:30 மணின்னு சரியா எப்படி பெரியவா? அவன் முடிப்பதற்குள் ஏதாவது கர்ணயட்சினி என் காதிலே வந்து மணி 3:30ன்னு சொல்றதோன்னு சந்தேகமோ உனக்கு? கடகடவென சிரித்தார். என் காதிலே ஒரு யட்சனையும் வந்து சொல்லலே. மணி 3:30ன்னு என் காதிலே வந்து சொல்றது பஸ்.
அதுவும் மதுரை டிவி சுந்தரம் ஐயங்காரோட டிவிஎஸ் பஸ். ஆச்சரியப்படாதே, முதல் நாள் சரியா 3:30க்கு நீ ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர சொல்லி எழுப்பினில்லையோ, அப்போ வாசப்பக்கம் வந்தேனா? அப்போ ஒரு பஸ் சத்திர வாசலை தாண்டி டவுனுக்குள் போச்சு. அடுத்த 2 நாளும் அதே பஸ்ஸை 3:30 மணிக்கு பார்த்தேன். அப்புறம் விசாரிச்சா அது டிவிஎஸ் கம்பெனியோட பஸ். மதுரையிலேருந்து புதுக்கோட்டைக்கு விடிய காலம் வர முதல் பஸ்ன்னு சொன்னார். சந்திர வாசல்ல இந்த பஸ் விடிய காலம் சரியா 3:30க்கு தாண்டி போறது. ஒரு செகண்ட் அப்படி இப்படி மாறலே. டிவிஎஸ் பஸ் ஒரு இடத்துக்கு வர டயத்தை வச்சுட்டு நம்ம கடியாரத்தை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லுவா. அது வாஸ்தவம்தான். 3 நாள் சரியா பார்த்து வச்சுட்டேன். 4ஆம் நாளிலிருந்து அந்த பஸ்ஸோட சத்தம் கேட்ட உடனேயே நானா எழுந்துட்டேன். வேற பெரிய ரகசியம் ஒன்றுமே இல்லைடா. நாகு பெரியவா சிரித்து கொண்டு கூறினார். பஸ் போவதை கூட கவனித்து, அதுவும் ஒரு நாள் இல்லை விடாமல் தினமும் கவனித்து அதையும் ஸ்லாகித்து கூறும் நுணுக்கமான பேரறிவு பெரியவாளுக்கு இருப்பதில் ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் பெரியவா என்றாலே பேரறிவுதானே. பி ஃபார் பர்ஃபெக்ஷன் என்பதை பி ஃபார் பெரியவா என்று சொல்லலாம். நாமும் இந்த குணத்தில் துளியாவது நம்முடைய தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்க பெரியவா அனுகிரகம் பண்ண பிரார்த்திப்போம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய